கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அணைக்கணும். கூட வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை குறித்து பல கட்டுரை எழுதியிருக்கிறேன், பல செய்திகளையும் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் மறுபடியுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை கூர்ந்து பொறுமையாக வார்த்தையாக வாசிக்கும்போது இன்னும் பல கட்டுரைகள் எழுதும் போலவும் இன்னும் பல சிந்தனைகளை வேறு ஒரு கோணத்தில் இன்றைக்கு நடக்கிற காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அப்படியே அச்சு பிசகாமல் இருக்கிறதை பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பதிவு செய்த காரியங்களை சிலர் இருக்கிறாங்க. இந்த 7 சபைகளுக்கு எழுதின காரியம் இன்றைக்கு ஒத்து வராது. அது அன்றைக்கு உள்ள சபைக்கு எழுதினது, இன்றைக்கு உள்ள சபைக்கு இதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படி என்று ஒரு கூட்ட பிரிவு உள்ள மக்கள் நம்புகிறார்கள். தவறு. தேவனுடைய வார்த்தை அது எல்லா காலத்திற்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற ஒருவேளை நான் மரித்து விட்டாலும் இன்னும் 100 வருஷம், இன்னும் 200 வருஷம், இன்னும் 300 வருஷம் ஆண்டவர் வரவில்லை என்றால், இன்னும் 1000 வருஷமும் ஆண்டவர் வரவில்லை என்றால், இல்லை கடைசி நாள் வரவில்லை என்றாலும் இந்த வார்த்தை கண்டிப்பாக தேவன் பாதுகாப்பார். இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை அந்தந்த காலகட்டத்திலும் அழியாத வார்த்தை, தேவனோடு பேசுகிற வார்த்தை, பேசிக்கொண்டு தான் இருக்கும். இப்போ இன்றைய காலகட்டத்திற்கு ஒருவேளை இப்படி கற்பனையாக நம்ம யோசித்து பார்ப்போமே, ஒருவேளை இந்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை அன்று எழுதினார் அல்லவா, ஒருவேளை இன்றைய காலத்திற்கு நாம் பொருத்தி பார்த்து ஒருவேளை யோவான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சபைகளை வைத்து பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாக இன்றைக்கு இருக்கிற சபைகளுடைய காரியங்களை குறித்து எழுதினார்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை செய்து 7 சபை, ஒரு 70 சபையை போட்டுங்களேன், ஏன் ஒரு 700 சபையை கூட போட்டுங்க, இல்லை ஒரு 7000 சபையை கூட போட்டுங்க. அப்படி எழுதினார்னா எப்படி எழுதுவார்? அப்போ இதை நான் கூர்ந்து கவனிக்கும்போது பல பட்டியலை நான் பதிவு செய்திருக்கிறேன். வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றாக சுருக்கமாக நான் காண்பித்து விட்டு கொடுக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் சிந்திங்க. இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து ஒரு குழுவில் ஒரு விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது, தசம பாகம் என்ற காரியத்தை குறித்து. இதை குறித்து நான் பலமுறை பேசிட்டேன். ஆனால் இந்த பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்களேன். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது, இன்ட்ரடக்ஷனில் வரும்போது ஒவ்வொரு வல்லமையான பயங்கரமான காரியத்தை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அந்த இடத்துல இந்த இடத்துல இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், யாரும் தப்பிக்க முடியாது, நானும் தப்பிக்க முடியாது. எந்த தேசத்தில் எந்த சபை பிரிவாக இருந்தாலும், எந்த ஒரு போதகராக இருந்தாலும் சரி, அது கருப்போ வெள்ளையோ சிவப்போ மஞ்சளோ எந்த மொழி பேசுகிற போதகரோ விசுவாசியாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில் தப்பிக்க முடியாது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தேவனுடைய வார்த்தை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் கிரியைகளையும், சில குரூப் கிரியையே இல்லைன்னு சொல்லும், கிரியே வேணான்னு சொல்லும், கிரியை எல்லாமே இயேசு செய்து முடிச்சிட்டாரு, இனிமேல் நாம் எதுவுமே செய்ய தேவையில்லைன்னு ஒரு குரூப் இருக்கிறது. அவங்கள விட்டுருவோம். பைபிள் என்ன சொல்லிட்டு பாருங்களேன், உன் கிரியைகளையும், பர்டிகுலராக ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயல்பாடையும் ஒவ்வொரு தனி மனிதனையும் தேவன் கவனிக்கிறார், அறிகிறார், குறிப்பு எடுத்து வைக்கிறார். நல்லா பாருங்கள், உன் கிரியைகளையும், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் பார்த்தீர்களா? அப்போ சோதோம் குமாரா இருக்கிற இடத்துல ஒருத்தரை பார்க்குறோம். உண்மைதான், உலகமே மனுஷனுடைய எல்லா சிந்தனைகளும் செயல்களும் கெட்டுப்போன இடத்துல நோவாவை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நான் வசிக்கிற ஃப்ரான்ஸு, இல்லை அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன், ஜப்பான், சைனா, இந்தியா, எங்கே எடுத்தாலும் பயங்கரமான விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கற்பழிப்பு, வன்முறை, லஞ்சம், ஊழல், உண்மையில்லாத தன்மை, போட்டி, பொறாமை, எல்லாம் பெருத்தெடுத்து போயிடுச்சு. நோவா காலத்திலே, சோதோம் குமாரா காலத்திலே அப்படி இருந்துச்சுன்னா இப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ
சாத்தான் குடியிருக்கிற இடத்துல, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். இப்போ புரிகிறதா? மீட்கப்பட்டவர்கள் தயவுசெய்து நீங்கள் நானும் ஆண்டவருடைய நாமத்தை சாவரவர்களும் பற்றி பிடித்து கொள்ளணும். ஏன்னா வழிக்கு போவதற்கு, விழுந்து போவதற்கு, தவறி போவதற்கு, பின்னோக்கி போவதற்கு, டோட்டலாக இயேசுவை விட்டே ஓடி போவதற்கு சாத்தியமுண்டு. ஏன்னா சாத்தான் சிங்காசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறதுல நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய வேலையே உன்னையும் என்னையும் விழத்தள்ளுவது தான். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதை சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான, பார்த்தீங்களா? அப்போ ஒரு தனி மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறத இங்கே ஆண்டவர் தனியாக பர்டிகுலராக சொல்கிறாரு. அப்போ எனக்கு உண்மையான சாட்சியாக இருந்த அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதறியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவரை பற்றும் விசுவாசத்தை, உண்மையாய் பற்றி கொண்ட அந்த விசுவாசத்தை மறுதலியாமல் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியது அவசியம். மறுதளிக்க முடியுமா என்றால் முடியும். சிம்பிளாக சொல்கிறேன்னே, விசுவாசத்தை மறுதளிப்பது என்பது, அதாவது சபைக்குள்ளே அங்கமாகி ரட்சிக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு அப்படி காசை கொடுத்துட்டு ஒரு பாட்டு போகிறது இல்லை. நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு நடவடிக்கையிலும், ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் டெஸ்ட்டு ஆண்டவர் வைத்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட டெஸ்ட்டுக்கு நடுவில் தான் நீ நானும் வாழ முடியும், பேச முடியும், சிந்திக்க முடியும், நடக்க முடியும். இதெல்லாம் விசுவாசத்தை மறுதளிக்காமல் தேவனுக்காக நின்று சாட்சியாக வார பாருங்க, அதுதான் விசுவாசத்தை மறுதளிக்காது. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. அப்போ பர்டிகுலராக ஒரு மனுஷன் உண்மை உள்ளவனாக மறுதளிக்காமல் இருந்ததையும் ஆண்டவர் சொல்கிறாரு. கிரியையையும் பற்றி பேசுகிறாரு, விசுவாசத்தை பற்றி பேசுகிறாரு. இந்த 14வது வசனம் தான் இன்றைய சிந்தனைக்கு முக்கியமான வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஒரு நாட்களில் பார்க்கலாம் எந்தெந்த சபைக்கெல்லாம் குறைன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் சொல்கிறாருன்னு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக்கு என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இப்போ நல்லா கவனிங்களேன். பிலேயாமு ஒரு போதனையை கொண்டு வராரு. அந்த போதனையை கேட்குற ஒரு குரூப் இருக்குது. அந்த போதகத்தை கேட்டு கை கொள்ளுகிற ஒரு குரூப் இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு தனித்தனியாக தேவன் காண்பிக்கிறாரு பாருங்களேன் இந்த இடத்துல. அப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரியும் வண்ணமாக சொல்கிறேன். தேவனுடைய மக்களை தேவனுடைய வழியிலிருந்து, தேவனுடைய சத்தியத்திலிருந்து, தேவனுடைய உபதேசத்திலிருந்து, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதிலிருந்து வழி விலகி போக இந்த பிழையாம ஒரு போதனையை கொண்டு வராரு, ஒரு இடரலை கொண்டு வராரு. அந்த போதனையை கேட்டு மயங்கி அதை கை கொண்டு தேவனை விட்டு போகிற மக்கள் உன்னிடத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லும் வண்ணமாக சொல்கிறார். பிழையாமனுடைய போதகம் இதைத்தான் பேதுருலையும் பார்க்கலாம். பொருளாசை கொண்ட பிழையாமனுடைய போதனை. அர்த்தம் இன்னொரு குரூப்பை சொல்கிறார். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தையும் கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். பிழையாமனுடைய போதனை அதை கை கொள்கிற ஒரு குரூப்பு, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனை அதை கை கொள்ளுகிற ஒரு குரூப்பு. இன்றைக்கும் திருச்சபைக்குள்ள பல சபை பிரிவு மக்கள் மத்தியில் பல போதகர்கள் செழிப்புக்காகவும் பணத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்தை உயர்த்துவதற்காகவும் தன்னுடைய பிள்ளைகளை வெளிநாட்டிலையும் அங்கேயும் இங்கேயும் படிக்க வச்சு ஆடம்பரமாய் வாழ வைப்பதற்காகவும் சொத்து சேர்ப்பதற்காகவும் இந்த காணிக்கை தசம பாகத்தை தேவன் சொல்லாத ஒரு சத்தியத்தை பிழையாம் கொண்டு வந்த போதனை போல பொருளாசை நிமித்தமாக பக்க வழியாக புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்திற்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு எதிராக, அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கு எதிராக, மிஷனரியுடைய உபதேசத்திற்கு எதிராக, சீர்திருத்தவாதிகளுடைய உபதேசத்திற்கு எதிராக இன்று அதிகமாக கொரோனாவுக்கு பிறகு பயங்கரமான மாய ஒரு வஞ்சகத்தில் தசமபாக உபதேசத்தை புரட்டி மாற்றி
ஒரு பெரிய அதாவது இவங்க மாற்றினது மாற்றமல்ல, அதை கேட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து குற்ற உணர்வுக்காகவும் பயத்துக்காகவும் ஆசீர்வாதம் கொடுத்தால் தான் கிடைக்கும் என்பதற்காகவும் பயந்து போய் மக்கள் பணத்தை கொட்டுகிறதையும் பார்க்க முடிகிறது. தசமபாகத்தை குறித்து இன்னொரு நாளைக்கு நான் பேசுகிறேன். இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரிவு உள்ள மக்களை அங்கு பார்த்து கர்த்தர், இப்படிப்பட்ட போதனை செய்கிற மக்களை பார்த்து கர்த்தர் நான் வெறுக்கிறேன்றார். அந்த போதனையை கேட்குறவங்க, அதாவது பிலேயாமுடைய போதனையை கேட்குறவங்களையும் சரி, நிக்கோலா மதஸ்தனுடைய போதகத்தை கை கொண்டு கேட்குறவங்களையும் சரி, கடவுள் கர்த்தர் வெறுக்கிறார் என்று பார்க்கிறோம். பொருளாசை கொண்டு போதிக்கிற அத்தனை போதகர்களையும் கர்த்தர் வெறுக்கிறார். எனவே பிரியமானவர்களே, வருகின்ற நாட்களில் இன்னும் ஆழமாக வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒவ்வொரு சபையில் இருக்கிற காரியத்தையும் ஒவ்வொரு வார்த்தையாக இன்றைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். எனவே பொருளாசை உள்ள போதகர்கிட்ட சிக்கிடாதீங்க. தசம பாகத்தை வலியுறுத்தி பேசுகிற போதகர்கிட்ட ஏமாந்து சிக்கிடாதீங்க. பைபிளை படிங்க. கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, பிழையாமை போல போதகம் செய்கிற போதகர்கள் மனம் திரும்பணும். பிழையாமை போல பொருளாசை கொண்டிருக்கிற போதகர்கள் மனம் திரும்பணும். இந்த போதகத்தை கேட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டு தங்களுடைய பணத்தை நேரத்தையும் கொட்டி வீணாக்காதபடி தேவையுள்ள ஊழியர்களுக்கு, சத்தியத்துக்காக பாடுபடுகின்ற ஊழியர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிற காரியத்திற்கும் சரியாக பணத்தை செலவு பண்ண ஞானத்தை தருவீராக. ஜெபம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க நல்ல பிதாவே. ஆமென்.